ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு வீடியோவில் மீன ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மீன ராசிக்கு ஜென்ம சனி போயிட்டுருக்கு. 7.5 சனியில் நடுவில் இருக்க அந்த 2.5 வருஷம். ஸோ இட்ஸ் எ சேலஞ்சிங் பீரியட். ஆல்ரெடி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ 7.5 சனி போயிட்டுருக்கனால, அதுவும் ஜென்ம சனி போயிட்டுருக்கனால என்னென்ன விஷயத்தெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஹெல்த் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இதில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் உடல்நிலை பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் மறக்காமல் நீங்கள் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ண முடியல அப்படின்னாலும் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. மெயினாக ஜென்ம சனியில் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. சாட்டர்ன் இஸ் எ கோல் பிளானட். ஸோ அடிக்கடி சளி பிடிக்கிறது, ஜுரம் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரலாம். மெயினாக சளி தொந்தரவு அடிக்கடி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்துக்கோங்க. வெயில் காலம் வேறு. ஸோ கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, நல்லா சில் வாட்டர் குடிக்கிறது, இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. ஹெல்த் ஷுட் பி யுவர் ப்ரைமரி கன்சர்ன். மற்ற எந்த விஷயம் இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களோட உடல்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். மென்டல் ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைசஸ், காலையில் எழுந்திரிச்சோடனே மெடிடேஷன் பண்ணுறது, யோகா பண்ணுறது ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்க்கு, இதெல்லாமே பயங்கர ரிலீஃபாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் நாளே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் ரெண்டுத்தையுமே நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன பண்ணணுமோ பண்ணிவிடுங்க. மெயினாக மென்டல் ஹெல்த்துக்கு நீங்கள் யூ ஹேவ் டு டூ மெடிடேஷன், யோகா. உங்கள் மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறது. ஸோ வச்சுக்க முடியாது ஆக்சுவலாக. ஏதாவது சம்திங் வில் பி பாதரிங் யூ. ஸோ அதனால தான் இந்த ரெமிடிஸ்லாம் சொல்கிறது. மெயினாக உங்களுக்கு ப்ரீத்திங் எக்ஸசைசஸ்லாம் அந்த பிராணாயாமா இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருமே உங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல், யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லாத மாதிரி இருக்கும். உறவினர்கள், நண்பர்கள், உங்கள் ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃப் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்றாங்கப்பா, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, யாருமே கூட நிற்க மாட்றாங்க அப்படின்ற ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். சனி 7வது இடத்த பார்க்குறார் ராசியிலேருந்து. ஸோ உங்கள் கணவன் இல்லைனா மனைவி இவங்க நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்றீங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இஷ்யூஸ் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் கணவன் இல்லைனா மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கம்யூனிகேஷன் இஸ் த கீ. ரொம்ப ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் சொல்லிவிடுங்க, மூடி மறைக்காதீங்க. அப்படி ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வர பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரொம்ப பிஸியாகிடுவீங்க. ஸோ அவங்க உங்கள் பார்ட்னர் என்ன கண்டுக்கவே மாட்றாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ மெயினாக எமோஷ்னல் சப்போர்ட் உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் கொடுக்க முடியாமல் போகலாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே மோதல், சண்டை, புரிஞ்சிக்காமல் போகிறது ஒருத்தருக்கு ஒருத்தர். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போங்க. அதே மாதிரி உங்கள் யங்கர் சிப்ளிங்ஸ், தம்பி இல்லைனா தங்கச்சி இல்லைனா நெய்பர்ஸ், இவங்களோடையும் ஒரு மனஸ்தாபம், சண்டை இந்த மாதிரி ஏற்படலாம். திடீர்னு பேசாமல் போகிறது. இவ்வளோ நாள் நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு ஒரு சின்ன சண்டையில் பேசாமல் போயிடுவாங்க. உங்கள் தங்கச்சியாக இருக்கட்டும், இல்லை தம்பியாக இருக்கட்டும், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க, எழுத்த வீட்டுக்காரங்க, சுற்றி இருக்கவங்க. ஸோ பார்த்து பேசுங்க. கம்யூனிகேஷன் இஸ் த கீ. சேல்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களும் உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப பார்த்து தான் யூஸ் பண்ணணும். கஸ்டமர்ஸை பார்த்து டீல் பண்ணுங்கள். வார்த்தையை விட்டுறாதீங்க. ஃபால்ஸ் ப்ராமிஸ்லாம் கொடுத்துடாதீங்க. ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகம், வேலையில் இருக்கவங்களுக்கும் ஒரு டஃப்பான பீரியட் தான். வேலை பளு அதிகரிக்கும். உங்கள் பாஸ் உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களும் உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஸோ வேலை அழுத்தம் இருக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. வேலை இருக்கா, சம்பளம் வருது 1ஆம் தேதி, ஆனால் அதை மட்டும் பாருங்கள். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த 2.5 வருஷத்தை பல்ல கடிச்சிட்டு ஓட்டிடுங்க. ஸோ வரப்போகிற காலம் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
வேலை மாறலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை கிடைச்சாலும் யோசித்து 1க்கு 4 தடவை யோசித்து அந்த வேலை நமக்கு செட் ஆகுமா, அங்கே போய் நம்ம கஷ்டப்படுறதுக்கு தெரிஞ்ச இடத்துலையே கஷ்டப்படலாமே அப்படின்ற மாதிரிலாம் சுச்சுவேஷன் வரும். ஸோ புது வேலை கிடைச்சாலும் நீங்கள் யோசித்து தான் ஒரு முடிவுக்கு எடுக்கணும். டக்குன்னு வேலையை விட்டுறாதீங்க. ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் மிக மிக கவனமாக இருக்கணும் நீங்கள். சுருக்கமாக சொல்லணுன்னா, இருக்கிற வேலையிலே 2.5 வருஷம் காலத்தை தள்ளுறது ரொம்ப சூப்பரான ஒரு டெசிஷனாக இருக்கும். ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் யார்கிட்டேயுமே காசு தராதிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் மனஸ்தாபம் வரும். 2 மாதத்தில் தரேன்னு சொல்லுவாங்க, 1 வருஷம் ஆகியும் தரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் நிறையாவே ஏற்படும். ஸோ கொடுக்கல் வாங்கல் யார்கிட்டையுமே வச்சிக்காதீங்க. அடுத்த 2.5 வருஷம் நீங்கள் சேல்ரி வருதா, அதை நீங்கள் உங்கள் யூஸ்க்கு உங்கள் தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு மற்றதை வந்து சேவ் பண்ணுங்கள். இல்லைன்னு சொல்லிவிடுங்க, என்கிட்ட இல்லைப்பா, என்ன தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிவிடுங்க. அவங்க தப்பாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. உறவினர்களிடம் சண்டை, வாய் தகராறு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் ஏற்படும். ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பார்த்து இருங்க. முதல்ல சொன்ன மாதிரி உங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்படி தான் இருக்கும் இந்த 2.5 வருஷமும். ஸோ அதாவது 7.5 சனியில் ஃபஸ்ட்டு 2.5 வருஷம் உங்கள் கணவன் மனைவி அவங்கக்கிட்ட பயங்கரமாக பிரச்சனை வந்திருக்கும். கோர்ட் கேஸ், டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கும். முடிஞ்ச 2.5 வருஷம், அதாவது 7.5 சனியில் ஃபஸ்ட்டு 2.5 வருஷம். ஸோ அடுத்த 2.5 வருஷம் உங்களுக்கு நடக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் உடல்நிலையை தான் பிரதானமாக முன்னாடி வைக்கணும். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஏன்னா உங்கள் பார்ட்னரே உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்ற போது ரிலேட்டிவ்ஸ்லாம் எவ்வளோ தூரம். ஸோ ரிலேட்டிவ்ஸோட சண்டை நிறையா வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட எல்லாமே பார்த்து பக்குவமாக பேசுங்க. முடிஞ்ச அளவு ஒதுங்கி இருக்கிறது நல்லது. ஸோ சொந்தக்காரங்கள்ட்ட பார்த்து நடந்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் புதுசாக ஏதாவது ஸ்கில் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஸோ சாட்டர்ன் இஸ் ஆஸ்பெக்டிங் யுவர் 3rd ஹவுஸ். ஸோ புதுசாக ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு அது பெருசாக யூஸ் ஆகலைனாலும் அதுக்கு அடுத்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி அப்படின்றதில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ 2.5 வருஷம் கழித்து அந்த ஸ்கில் பயன்படும். ஸோ ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்கோங்க, வளர்த்துக்கோங்க. தூர தேச பிரயாணம் இருக்கலாம், வேலை விஷயமா, ஸோ இல்லை பிஸ்னஸ் விஷயமா. ஸோ அதனாலே உங்களுக்கு பயங்கர டயர்டாகிறது, உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்படியும் ஆகலாம். ஸோ இட் வில் நாட் பி a pleasant journey. அதே மாதிரி 3rd ஹவுஸ் ஆஸ்பெக்ட் இருக்கனால டெய்லி ஷார்ட் ட்ரிப்ஸ், அதாவது நம்ம டெய்லி போகிற ஜேர்னி, காலையில் கடைக்கு போகிறது, இல்லை ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வர்றது, இல்லை பையனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். திடீர்னு டயர் பஞ்சர் ஆகிடும், நீங்கள் நடந்து போகிற மாதிரி ஒரு சூழல், இல்லைனா பஸ்ஸில் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியும் அமையும். ஸோ அதனால் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க. ஸோ நமக்கு டைம் கொஞ்சம் சரியில்லை, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பிஸ்னஸ் வந்துட்டு ரொம்ப ஓஹோ அப்படின்லாம் போகணுன்னு சொல்லிட முடியாது. ஸோ இருக்கிறத அப்படியே மேனேஜ் பண்ணிவிட்டு போங்க. ஸோ அவ்வளோதாங்க. ரெமடிஸ் எதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை சனி பகவானை போய் தரிசனம் பண்ணுங்கள். சாஸ்தா கோயிலுக்கும் போகலாம். இல்லைனா ஆஞ்சநேயரை வழிபடுங்க. சனிக்கிழமையில் நீங்கள் காலபைரவரையும் வழிபடலாம் சனிக்கிழமை. ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே குறையும். ஸோ அவ்வளோதாங்க மீனராசிக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை வந்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மெயினாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.